வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு சர்வதேச யோகா தினம். 11வது ஆண்டுல இந்த யோகா தினம் சர்வதேச அளவில் அறிவிக்கப்பட்ட பிறகு 2015 இதே நாளில் ஐநா சபையில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த முயற்சியின் மூலமாக ஐநா சபையில் சர்வதேச யோகா தினமானது அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு 11வது ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த தினத்தில் ஒரு மிக சிறப்பு என்னென்னா, விசாகப்பட்டினத்தில் கின்னஸ் சாதனை, உலக சாதனை படைக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் நீளத்தில், இந்த கடற்கரையில் 28 கிலோமீட்டருக்கு 3 லட்சம் பேர் அங்கே கூடி ஒரே இடத்துல சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் விதத்தில் அந்த யோகா செய்து கின்னஸ் சாதனை செய்திருக்கிறார்கள். அதே போல் அதில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் கிட்டத்தட்ட 175 நாடுகளில் இன்றைக்கு சர்வதேச யோகா தினமானது கொண்டாடப்படுகிறது. நான் கூட சென்னையில் நேஷ்னல் சித்தா இன்ஸ்டியூட்டில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே கலந்து கொண்ட அந்த யோகா நிகழ்வு. இந்த யோகா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்ற கலை யோகா கலை. இந்த யோகா கலை நாம் இன்னும் அடுத்த ஜெனரேஷனுக்கு எல்லாருக்குமே எடுத்து செல்ல வேண்டும் என்பது தான் ஒவ்வொருவருடைய எண்ணமாகவும் கடமையாக இருக்கின்றது. இந்த யோகா மூலியமாக லைஃப் ஸ்டைல் என்ற வாழ்வினால் ஆகின்ற இரத்த அழுத்தம், பிபி, அதே போல் சர்க்கரை வியாதி, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மகத்துவம் இந்த யோகாவுக்கு இருக்கிறது. அதே போல் அந்த யோகா மனநலம், உடல் நலம் அனைத்தையும் சீராக வைக்கின்ற ஒரு யோகாவாக இருக்கிற இந்த யோகாவை நாம் அனைவரும் இணைந்து அடுத்த சந்ததிகளுக்கு எடுத்து செல்வோம். சகோதரர்களே, நாளைக்கு தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான நாள், முருக பக்தர்கள் மாநாடு. முருக பக்தர்கள் கிட்டத்தட்ட பல லட்சம் முருக பக்தர்கள் அங்கு மாநாட்டில் வர இருக்கிறாங்க. மாநாடு நாளைக்கு தான், ஆனால் நேற்றைக்கே லட்சக்கணக்கான மக்கள் அந்த மாநாட்டில் அங்கு முருக பக்தர்கள், உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள், இந்தியா முழுவதும், அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து முருக பக்தர்களும் கூட அங்கு கூட இருக்கிறார்கள். அங்கு 6 படை வீடுகளும் ஒரே இடத்துல வைக்கப்பட்டு பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. முருக பக்தர்கள் அங்கு சென்று தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய திருவிழாவானது அங்கே மதுரையில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. நாளை ஒரு தமிழகத்தில் அரசியலில் அல்லது தமிழக ஆன்மீகத்தில் ஒரு மிக முக்கியமான நாளாக இந்த முருக பக்தர்கள் மாநாடு இருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சியில் பெரிய கருப்பு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுவும் நீங்க பாக்குறீங்க? நீங்கள் எங்களுடைய தலைவர்கள் இதுக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய தேசிய தலைவர்கள் அது எல்லாமே கூட்டணி தலைவர்கள்லாம் பேசி முடிவு பண்ணுவாங்க. அதை பற்றி நாம் இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதெல்லாம் இல்லை. அதுக்கு சரியான நேரத்தில் எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய அமித்ஷாஜி அவர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் போன மாதம் வந்திருந்தாங்க, அதுக்கு முன்னாடி மாதம் வந்திருந்தாங்க, இப்போ அடுத்த மாதமும் வர்றாங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருங்கண்ணா. நான் திமுக கூட்டணி இல்லை என்றால் தேர்தலில் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி அந்த கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் ஒரு தகவல் தெரிவிச்சார். அதனால தான் நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். திமுக கூட்டணி ஒரு உடையும் கூட்டணியாக தான் இருக்கும். இந்த திமுக கூட்டணி ஏன்னா மக்கள் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் திமுக மேலே இருக்கிறாங்க. அந்த அதிருப்தி நம்ம மேலேயும் வரக்கூடாது அப்படின்றத அந்த கூட்டணி கட்சிகள்லாம் நினைக்கிறாங்க. அதனால் தமிழக நமக்கு எலெக்ஷனுக்கு நாள் இருக்குது. அதுக்குள்ளே திமுக கூட்டணியில் பல கட்சிகள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ட்ரிபிள் இன்ஜின் தான் சொல்லியிருக்காங்க சட்டமன்ற தேர்தலில். அதை பற்றி ஆனால் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா, எங்களுடைய இதெல்லாம் எங்களுடைய கூட்டணிக்கு உள்ளான சமாச்சாரம் எல்லாம் எங்களுக்கு தலைவர்கள் பார்த்து கொண்டுவார்கள். அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுவார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலில் எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறக்கூடும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்ல சமீப காலமாக வர்ற பக்தர்களுக்கு முறையான எதுவும் தரிசன ஏற்பாடு இல்லாம பக்தர்களுக்குள்ள தாக்குதல் நடக்கிற சம்பவம் நடந்திருக்கு. மத்திய அரசு பல மாநிலங்கள் வர இந்த கோயிலுக்கு தனி கவனம் செலுத்தி ஏதாவது அந்த தரிசனத்தை முறைப்படுத்த வாய்ப்பு இருக்கா? அண்ணா, இந்த கோயில் சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் மாநில அரசாங்கத்தின் கீழே இருக்கிறது. பல கோயில்கள் ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் கூட
அதை முறைப்படுத்த வேண்டியது, சட்டம் ஒழுங்கை முறைப்படுத்துவது அந்த மாநில அரசாங்கத்தினுடைய கடமை, மாநில அரசாங்கத்தினுடைய வேலை அது. மாநில அரசாங்கம் முறையாக செய்ய வேண்டும். பக்தர்களுக்கு வசதிகள் செய்யணும். நாம் அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் பக்தர்களுக்கு வசதி செய்து கொடுங்கள், இல்லை என்றால் கோயில்களை விட்டு வெளியேறுங்கள். நாளைக்கு முருக பக்தர்களுடைய மாநாட்டினுடைய ஒரு மிக முக்கிய சாராம்சமே, நீங்கள் கோயில்களை பக்தர்களில் ஒப்படைங்கள். அரசாங்கத்திற்கு கோயில் என்ன வேலை? உங்களுக்கு சரியான பக்தர்களுக்கு வசதி செய்து தர முடியவில்லை, பக்தர்களுக்கு சரியான உணவு அல்லது சரியான அடிப்படை கட்டமைப்பு செய்ததுடன் அரசாங்கம் கோயில்களை விட்டு வெளியேறுங்கள் என்பதுதான் நாம் தொடர்ந்து அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கோயிலுக்கு போயிட்டு வழிபடுவோம், இல்லைன்னா செட்டு போட்டு வழிபட மாட்டேன்னு அம்பில் மகேஷ் போய் சொல்லியிருக்காரு. என்னதுன்னா, முருகனை வழிபடுவோம், நான் கோயிலுக்கு போயிட்டு வழிபடுவேன், செட்டு போட்டு வழிபட மாட்டேன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. கோயிலுக்கு போக சொல்றதும் நம்மளும் எல்லாம் சொல்றோம், வாங்க கோயிலுக்கு சாமி கும்பிடுங்க, யார் வேணான்னா அவரை அவன் தான் நானே கூட கூட்டிட்டு போறேன் திருப்பரங்குன்றத்துக்கு. சார், திமுக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் வெளியே வர விருப்பம் உள்ளது. இந்த நிலையில தொல்பெருமனும் அதிமுக கூட்டணிக்கு வர விருப்பம் உள்ளது. ஆனா அந்த கூட்டணியில பாஜக இருப்பதால் கொஞ்சம் தயக்கம் கட்டுறாங்க. இது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அண்ணா, நான் இப்போதானே சொன்னேன், திமுகலேருந்து பல கட்சிகள் வெளில வர்றதுக்கு ஏற்பாடுகள் ஆகிட்டாங்க, அவங்க வெளியேறதற்கு. எங்களுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, நாங்கள் 2026 எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. மற்ற விஷயங்கள் எல்லாமே எங்களுடைய தேசிய தலைவர்கள், எங்களுடைய அமித்ஷாஜி அவர்கள் நேரடியாக தமிழ்நாட்டின் மேலே கவனம் கொடுத்து, அவர் தமிழக அரசியலில் உற்று நோக்கி பார்த்து எங்களுக்கு ஐடியா கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாதமும் அவர் இங்கே வர இருக்கிறாங்க. ஒவ்வொரு நேரத்திலும் அவர் எங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்க இருக்கிறார். அவருடைய வழிகாட்டுதல் படி நாங்கள் செல்வோம். திருவண்ணாமலை திண்டிவனம் ரயில் பாதை அமைக்கிறதுக்கான நிதியை திரும்ப பெற்றுக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி உலகம் முழுக்க இருந்து வர ரயில் பயணிகளுக்கு போதிய ரயில் வசதி இல்லை அப்படின்றது. இங்கிருந்து சென்னைக்கோ இல்லை பெங்களூருக்கோ போதிய ரயில் வசதி இல்லை. அந்த திரும்ப பெற்ற நிதி உண்மையா திரும்ப பெற்றுக்கிறாங்களா? இந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் நீங்க எப்படி இருக்கீங்க? ரயில்வேவை பொறுத்தளவுக்கு 2014க்கு முன்னாடி வெறும் 600 கோடி ரூபாய் தான் அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கமும் திமுக அரசாங்கமும் தமிழ்நாட்டுக்கு ஒரு வருடத்திற்கு ஒதுக்கின நிதி. நாம இப்போ சரி 800 கோடி ரூபாய். நாம இப்போ ஒவ்வொரு வருடமும் 6000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் ரயில்வேக்கு ஒதுக்கி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே திட்டங்கள் அனைத்து ரயில்வே சாலை வழிகளும் மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ரயில்வேகளை பொறுத்தளவுக்கு அனைத்தும் பிராட்கேஜ் என்ற அந்த பிராட்கேஜ் வசதிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. போன வருடம் மட்டுமே 9 புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் திண்டிவனத்திலிருந்து ஒரு நகரி வழியாக வரலுமே கூட ஒரு ரயில் பாதையானது சேங்ஷன் ஆகிருக்கிறது. இப்படி ரயில் பொறுத்தளவுக்கு ரயில் பயணிகளினுடைய அவர்களுடைய தேவைகளை கவனத்தில் கொண்டு அவர்கள் என்னென்ன சொல்கிறாரோ ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ்ஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு கவனத்தை கொடுத்து அனைத்து திட்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 75 ரயில் நிலையங்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எக்மோர் ரயில் நிலையம் மட்டுமே 800 கோடி ரூபாய் செலவில் விமான நிலையத்திற்கு இணையாக மேம்படுத்தப்படுகிறது. சேலம் ரயில் நிலையம், காட்பாடி ரயில் நிலையம், திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையம், அதே போல் கோயம்புத்தூர் ரயில் நிலையம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, மதுரை, இந்த ரயில் நிலையங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்வதேச அளவில். அதே போல் வந்தே பாரத் ரயில்கள் மிக அதிவேகமாக செல்லக்கூடிய ரயில்கள், அனைத்து தரப்பு மக்களும் செல்லுகின்ற வகையில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 7க்கு மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் தமிழ்நாட்டில் போய், இந்த வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் நம்மளுடைய சென்னையில் தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக இருப்பது நமக்கெல்லாம் பெருமை. ஆனால் தமிழகத்தில் துப்பாக்கி அருவா கலாச்சாரம் பெருகிற நிலையில முதலமைச்சர் அதையெல்லாம் கண்டுகொள்ளாம போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு ரோட் ஷோ நடத்துறாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்னன்னா அதுக்கு அர்த்தமே தெரியாத ஒரு முதலமைச்சர் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் துப்பாக்கி கலாச்சாரம், அருவா கலாச்சாரம் சொல்கிறீங்க, அதையும் தாண்டி இன்றைக்கு கஞ்சா கலாச்சாரம், ட்ரக்ஸ் கலாச்சாரம் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் போயிருக்கிறது. பள்ளிகளில் ஒவ்வொரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுடைய பெற்றோர்கள் இன்றைக்கு கவலை கொள்ளும் விதமாக சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்குது. அதே போல் டாஸ்மார்க்கில் ஒரு மிகப்பெரிய கிராமங்களில் போனால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கூட 20 பேர் 25 பேர் இளம் விதவைகளாக இருக்கின்ற சூழ்நிலையை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு இதே போல் போதைப் பொருள்களுடைய நடமாட்டத்தினால தமிழகத்தை
கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம். நன்றி அண்ணா. நன்றி.